வட்டாட்சியர் மீது பணத்தை கொட்டிய விவகாரத்தில் உளுந்தூர்பேட்டை தொகுதி பாமக வேட்பாளர் பாலு மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதுகுறித்த விரிவான விவரங்களை நமது செய்தியாளர் ஜோதி நரசிம்மனிடம் கேட்கலாம். ஜோதி, பாமக வேட்பாளர் பாலு மீது எத்தனை பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு? இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன? காயத்ரி, அதாவது நேற்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற வேட்பாளராக உளுந்தூர்பேட்டையில் நிறுத்தப்பட்டிருக்கிற பாலு அந்த கிராம பகுதியில் இருக்கிற பொதுமக்களோடு உளுந்தூர்பேட்டையில் இருக்கிற வட்டாட்சியர் அலுவலகத்தில் வந்திருந்தார். அப்போது அங்கு தேர்தல் நடத்தும் உதவி ஆணையர் ஒருவர் இருந்தார், ராஜேந்திரன் என்பவரிடம். எங்கள் பகுதியில் திமுக மற்றும் அதிமுக ஆகியவரில் ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறார்கள், குறிப்பாக 500 ரூபாய், ஒரு ஓட்டுக்கு 500 ரூபாய் என்று பணத்தை கொடுக்கிறார்கள், பணம் வாங்க மறுத்தால் வாக்காளர்களை மிரட்டுகிறார்கள் என்று ஒரு புகார் அளித்தார். அது மட்டுமல்லாமல் தாங்கள் கொண்டு வந்திருந்த பணத்தை அந்த வட்டாட்சியர் மீது வீசி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து ஒரு புகார் மணியும் அளித்திருந்தார். அந்த அடிப்படையில் துணை தேர்தல் அலுவலர் கொடுத்த புகார் அடிப்படையில் இன்று உளுந்தூர்பேட்டை காவல்துறையினர் ஒரு 6 பிரிவுகளுக்கு வழக்கு பதிவு என்னவென்று சொன்னால், அரசு அலுவலர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தல் மற்றும் பெண்களை இழிவாக திட்டியது, மேலும் கொலை மிரட்டல் விடுத்தது உள்ளிட்ட ஒரு 6 பிரிவுகளுக்கு வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அதற்கு முன்பாக வருவாய்த்துறையினர் அந்த வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு முன்பு இன்று காலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். காயத்ரி, ஜோதி, இதற்கு வேட்பாளர் பாலு தரப்பில் ஏதேனும் விளக்கம் தரப்பட்டிருக்கிறதா? நீங்க அவரை தொடர்பு கொண்டு கேட்டீர்களா? இது தொடர்பாக பாலு தரப்பு தொடர்பு கொண்டு கேட்கறதுக்கான பல்வேறு முயற்சிகள் எடுத்திருந்தாலும் கூட பாலு தொடர்புல கிடைக்கவே இல்லை. இருந்தாலும் கூட மிக விரைவில் அவர் நேரில் சந்தித்து பாலுக்கு இது தொடர்பான அனைத்து விவரங்களையும் கேட்டறியலாம்னு இருக்கும். காயத்ரி, தற்போது அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவர் மீது வேறு ஏதாவது நடவடிக்கைகள் எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? வேட்பாளர் என்ற அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் மட்டுமில்லாமல் பாலுடன் சேர்ந்த 47 பேர் மீது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாளை தேர்தல் இருக்கிற இந்த சூழ்நிலையில் உடனடியாக கைது நடவடிக்கை போன்றவை இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. மேலும் குறிப்பாக கைது செய்வதற்கான பிரிவுகள் பெரிய அளவில் அங்கு இல்லை. இருந்தாலும் கூட அரசு அலுவலர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தல் மற்றும் கொலை மிரட்டல் விடுத்தது போன்ற பிரிவுகள் கீழே கைது செய்வதற்கான வாய்ப்பு இருந்தாலும் கூட வேட்பாளரின் அடிப்படையில் தற்போது அதற்கான நடவடிக்கைகள் எதுவும் இருக்காது என்று தெரிகிறது. ஜோதி, இப்போ தேர்தல் நடத்தும் அலுவலர் மீது இந்த மாதிரி பணத்தை கொட்டி வாக்குவாதம் நடத்துறது அப்படிங்கிறது அது செய்யக்கூடாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒரு வேட்பாளருக்கு தெரிந்த ஒன்றாகத்தானே இருக்க வேண்டும். அப்படி இருக்கையில் அவர் எப்படி இது போன்ற செயல்களில் ஈடுபடலாம்? தொடர்ந்து இந்த பகுதியில் திமுக மற்றும் அதிமுகவினர்கள் இந்த வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கிறார்கள் சொன்னால், இன்னும் சொல்ல போனால் இந்த தொகுதி ஒரு நட்சத்திர அந்தஸ்து பெற்ற ஒரு தொகுதியாக இருக்கிறது. தேமுதிகவின் முதலமைச்சர் வேட்பாளர் விஜயகாந்தன் தொகுதியில் தான் போட்டியிடுகிறார். மேலும் இந்த 4 முனை போட்டியாகவே அந்த பகுதியில் நடந்திருக்கிறது. இந்த நிலையில் மக்கள் இந்த பிரச்சனையை இப்படிதான் தீர்க்க வேண்டும் என்கிற முடிவு எடுக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் பாலு சென்றிருக்கிறார். இருந்தாலும் கூட பாலு ஒரு வழக்கறிஞர். இப்படி பணங்களை அரசு அதிகாரி மீது கொட்டி இப்படி தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்க கூடாது என்று அவருக்கு தெரிந்தாலும் கூட அந்த மக்கள் அந்த பகுதியில் ஆவேசப்பட்டதனால் அவரோடு அவர் செல்ல வேண்டிய அவசியம் கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. காயத்ரி, நீங்க இணைப்பில் இருங்க. தற்போது பாமக வேட்பாளர் பாலு நம்மளோட இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார், நீங்க வாக்காளர், அதாவது தேர்தல் நடத்தும் அலுவலர் மீது பணத்தை கொட்டி அங்க வாக்குவாதம் செய்த காரணத்திற்காக உங்க மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? எனக்கு ரொம்ப நகைச்சுவையா இருக்கு. அதாவது ஒரு தேர்தலை நியாயமா நடுநிலையோட ஜனநாயக முறைப்படி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தோட இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் மீது ஒரு தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி ஒரு வழக்கு போடுறதுங்கிறது ரொம்ப அதாவது நடந்த நிகழ்வுகளை நீங்க அடிப்படையா வச்சு பாத்தீங்கன்னா எதற்காக இப்ப தேர்தல் ஆணையம் செயல்பட்டு இருக்கணும்? நான் கொடுத்த புகாருங்கிறது ஏதோ ஒரு ஊர்ல, ஒரு கிராமத்துல, ஒரு வீட்டுல, ஒரு தெருவுல நடந்த புகார் கிடையாது. ஒரு 2,76,000 வேட்பாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில 2 கட்சியை சேர்ந்தவங்க தொகுதி முழுக்க ஒவ்வொரு வாக்காளருக்கும் 500 ரூபாய் பணம் கொடுக்கிற ஒரு விஷயத்த நான் மற்றும் வாக்காளர்கள், அந்த வாக்குக்கு பணம் கொடுத்தவங்க, வாங்கினவங்க, அதை யார் வாங்கினாங்களோ அவர்கள் முன்னிலையில கொண்டு போய் நான் கொடுத்துருக்கேன். இதை பார்த்து நடவடிக்கை என்ன எடுக்கணும்னா, உடனடியா இந்த பணம் விநியோகம் செய்யப்பட்டது யார், அதற்கு பின்னணியா இருந்தது யார், அந்த வேட்பாளர்கள் யார், இதுதான் ஒரு பொறுப்புள்ள ஒரு தேர்தல் ஆணையத்தினுடைய வேலையா இருக்கும். ஆனா நான் இப்படி ஒரு புகார் கொடுக்கறது, என் மீது வழக்கு போட்டா யார் புகார் கொடுப்பா? ஒரு தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாடி ஒரு தேர்தல்கிட்ட பணம் கொடுக்கிற விஷயத்துக்கு எதிராக யார் முன்வருவார்கள்? இன்னைக்கு நான் முதல்ல பணம் கொடுக்க போறாங்க, இன்னைக்கு நைட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி முதல்ல கொடுக்குறாங்க, நடவடிக்கை இல்லை. அதற்கு பிறகு அதிமுகவை சார்ந்தவர்கள் 11ஆம் தேதி
தொகுதி முழுக்க 500 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. பிறகு நான் ஒரு புகார் தர்றேன். அந்த புகார்ல இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க, உங்களால இதை தடுக்க முடியல, உங்களுடைய தேர்தல் அதிகாரிகள் பறக்கும்படை அந்த கிராமத்திற்கு போறதுக்குள்ள அவங்க அங்கிருந்து அப்புறம் போயிடுறாங்க. அதனால குறைஞ்சபட்சம் இந்த தொகுதியில ஒரு ஆய்வு நடத்துங்க. இந்த தொகுதியில பணம் கொடுக்கப்பட்டதா, எவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டது, எந்த கட்சியால் நடத்தப்பட்டது. சாதாரணமா ஒரே ஒரு இன்ஸ்பெக்டரை விட்டு விசாரிக்க சொன்னா செஞ்சிருவாங்க, ஒரு விஓ விட்டு விசாரிக்க சொன்னா சொல்லிடுவாங்க. தெரிஞ்சுக்கிட்டு இப்படி பண விநியோகம் நடந்திருக்குன்னு சொன்னா ஒரு நடுநிலையோடு நியாயமா இந்த தொகுதியில தேர்தல் நடக்காது என்பதை முடிவு செஞ்சுட்டு உயர் அதிகாரிகளுக்கு இது தொடர்பா நீங்க எழுதுங்க அப்படின்னு நான் ஒரு தெளிவான ஒரு புகாரை கொடுத்தேன். அதுக்கும் நடவடிக்கை இல்லை. பிறகு அதிமுக கொடுத்ததை பார்த்து திமுக கொடுக்குறாங்க, தொகுதி முழுக்க கொடுத்துட்டாங்க. நான் ஒரு உயர்நீதிமன்றத்துல வழக்கறிஞரா இருக்கேன். ஒரு சட்டத்தின்படி ஒரு தேர்தலை சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு நியாயமான தேர்தல் நடக்கணும். அதுல யார் வெற்றி பெற்றாலும் மக்கள் யாரை நம்பி அவர்களுக்கு வாக்களிக்கிறார்களோ அந்த வெற்றியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனநிலையில் இருக்கக்கூடிய என்னை போன்றவர்களை இந்த தேர்தல் நடைமுறை, இந்த நடத்தக்கூடிய இந்த விஷயம் மிகப்பெரிய அளவில் காயப்படுத்துது. எங்களுடைய மன உணர்வை, எங்களுடைய செயல்பாட்டை, எங்களுடைய நோக்கத்தை இது காயப்படுத்துவதாக இருக்கிறது. நான் கேட்கிறேன், கடந்த தேர்தல்களில் பணம் கொடுத்தாங்க, கடந்த நாடாளுமன்ற நன்றி சார். இணைப்புல உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.